கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த அக்டோபர் மாதத்தில் 14ஆம் நாளாகிய செவ்வாய்க்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் திருப்பெயரிலேயும் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, ஒருவரும் வாசம் செய்யக்கூடாத பரலோகத்தில் வீற்றிருந்து எங்களை மீட்கும்படியாக இறங்கி வந்தவரே, மனுவானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றக்கூடியவரே, துதிகளுக்கு பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர், இளைப்பாறுதலை தந்தீர். நன்றி ஆண்டவரே. காலை வேளையில் ஜீவனோடு எழுப்பியிருக்கிற நன்றி. இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களை போஷித்தருளும். இந்த நாள் முழுதுமாய் உடைய கிருபையினாலே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளின் பணிகள், பயணங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் நாள் எங்களோடு இருக்கட்டும். அடைய முன்பர் சாரியும் சாகு சாரி எடுத்து நீர் பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் ஆண்டவரே உடைய இறை வார்த்தையை தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 79வது பாடலை பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வேண்மண்ணுண்டாக்கிய வீத்தகனிடமிருந்து வேண்மண்ணுண்டாக்கிய வீத்தகனிடமிருந்து எண்ணில்லாவோ தாசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் ஓரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார். வேலையில் நேன் வீச வேலரை காப்பவர் வேலையில் நேன் வீச வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணோரங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நீழல் அவரே என்னை ஆதரே தேடும் பக்தர் நீழல் அவரே. ஏகால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் ஏகால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் அகக்கோலம் கொண்டோனை அகக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மகமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
என்னை விலக்கியே எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மகமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் கண்களை ஏறெடுப்பேன் மகமேரு நேராயன் கண்களை விசுவாசத்தின் தந்தையும் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேர்ட் ஆஃப் காட் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஆதி ஆகமம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். இந்த பகுதியை நம்ம பார்த்துன்னு சொன்னால், யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை சந்திப்பதற்கு முன்னதாக நிகழ்ந்த ஒரு சம்பவம். அதாவது யாக்கோபு ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை அவன் தவறுதலாக ஏமாற்றி பெற்றுக்கொண்டதையும், அங்கிருந்து அவன் தப்பித்து ஓடி தன்னுடைய தாய்மாமன் வீட்டிற்கு சென்று அங்கே தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்து அங்கிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் பயணித்து 2 மனைவிகளை அவன் கட்டிக்கொண்டு பின்பு பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்து ஆசீர்வாதமாய் வாழுகிற நேரத்தில் அவனுக்கு மன அமைதி சமாதானம் இல்லாமல் தன் அண்ணனாகிய ஏசாவை சந்திக்க வேண்டும், அவனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் வருகிற போது கடவுளை சந்திக்கின்ற ஒரு அனுபவம், கடவுள் அவனை சந்தித்து அவனை இந்த தொடை சந்திலை தொட்டதை நம்ம பார்க்கின்ற அனுபவத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு இஸ்ரவேல் என்ற பெயர் பெறுதல். அவ்விதமாகவே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்று இரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தார். யாப்போக்கு என்ற ஆற்றை கடந்து இந்த ஆற்றங்கரையில் அவங்க தங்கி இருக்கின்றாங்க. அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்த போது தமக்கு இருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆண் மகன் வந்து யாக்கோபு இடத்துல போராடி கொண்டிருக்கிறார். இவரும் அவரோடு போராடுகிறார். இறையலாளர்கள் இதை என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், கடவுளுடைய தூதன் அவர் என்று சொல்கிறார்கள். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடை சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என்று சொன்னார். யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒளியே உம்மை போக விடேன் என்று மறுமொழியாக அவரும் சொன்னார். 2 பேருமே போராடுறாங்க. 2 பேருமே விட முடியல. அப்புறம் யாக்கோபனுடைய தொடை சந்துன்னா ஆங்கிலத்தில் நம்ம அதை பார்க்குறோம், அந்த ஹிப் என்று சொல்லப்படுகிறது. ஹிப் சாக்கெட். எபிரேய மூல பாஷையிலும் அதுதான்
போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தொடைக்கு மேலே இருக்கின்ற நமக்கு அந்த எலும்பு பகுதி நமக்கு முக்கியமாக நிற்பதற்கு உதவி செய்கின்ற அந்த பகுதி, அது தொடும்போது அவர் நீக்க முடியாது, அது கீழே விழுந்துருவார். அந்த ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் தேவதூதனை போக விடவே இல்லை. அப்போ அவர் கேட்கிறார், ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் கேட்டார். நான் யாக்கோபு என்றேன். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். இங்கே தான் பேர் மாறுது. பேர் மட்டும் இல்லை, அவன் வாழ்க்கையே மாறுது. ஏன்னா யாக்கோபு என்று சொல்லுகிற போது அந்த பேருக்கு இயற்கையாகவே திருடன், எத்தன், ஏமாற்றுக்காரன், கெட்டவன் என்ற பேரெல்லாம் இருக்குது. அது ஏன் வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அது இயற்கையாகவே வந்தது அவனுக்கு, இல்லையா? ஆனால் இங்கே அவனுடைய பெயரையும் அவனுடைய வாழ்வையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதான் முக்கியம். எபிரேயத்தில் அதற்கு என்ன பொருள் என்றால், இறைவனோடு போராடுகிறவன் என்பது பொருள். போராடுகின்றவன், வாரியர். இறைவனோடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற ஆபத்து, நாசம், மோசம், வியாதி, பலவீனம், துன்பம், மக்கள், இல்லையா, கஷ்டங்களோடு அவன் போராடுகின்றவன். அதனால்தான் அவனுக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் வந்தது, போராடுகிறவன். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டா என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என் அந்த இடத்திலே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். பெனியேல் என்று சொன்னால் இறைவனின் முகம் என்பது பெயர். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவர் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடை சந்து சதை நாரை தொற்றிருந்தார் என்பது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கடவுளோடு போராடி வெற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம். கடவுளோடு போராட முடியுமா? முதல் கேள்வி, முடியும். கடவுள்கிட்ட நம்ம போராடுவது ஜபத்தினால் மட்டும்தான், வேற எதனாலும் முடியாது. நம்முடைய சுய பலத்தினால, ஆண்டவர் நீ ஒரு கத்தியை வச்சுக்க, நான் ஒரு கத்தியை வச்சுக்க, 2 பேரும் போடுறோம், அப்படி இல்லை. அவர்கிட்ட முட்டி போட்டு அழுது 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 ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிற வரையில நான் ஓய போவதில்லை. நம்முடைய ஜபத்திற்கு எப்பொழுதுமே 3 பதில்கள் வரும். ஒன்று, கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்து விடுவார். இன்னொன்று, கொஞ்சம் தாமதமாகும். அப்போவும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா ஆண்டவர் தரலையே, எனக்கு நான் என்ன பாவம் செய்து விட்டேனோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நொந்து கொள்வோம். இன்னொன்று பதிலே வராது. நீ கேட்பது ஒன்று, ஆண்டவர் கொடுப்பது ஒன்றாக இருக்கும். அதுதான் 3 பதில்கள். ஆனால் நீ போராடி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட போராடணும். இதே லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அங்கே ஒரு விதவை, ஏழை விதவை, ஒரு நீதிபதி, அநியாயம் செய்கின்ற அநீதி உள்ள நீதிபதி கிட்ட போறாங்க. அவன் யாருக்குமே நன்மை செய்ய மாட்டான், லஞ்ச பேர் வழி, கெட்டவன். அவங்க தன்னுடைய வழக்கை தீர்க்கும்படியாக மன்றாடுறாங்க. அவன் அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா அந்த அம்மா ஒதுக்குவார். ஏன்னா அவங்க ஒரு விதவை, இல்லையா? பொதுவாக விதவைக்கு இந்த சமூகத்தில் இன்னும் அங்கீகாரமே கிடைக்கல. நம்ம நிறைய பெண்களை பற்றி பேசுகிறோம், பெண் கல்வியை பற்றி பேசுகிறோம், பெண் எம்பவர்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் பற்றியெல்லாம் பேசினுக்கிறோமே தவிர, அதெல்லாம் இன்றைக்கி திருச்சபைகளில், குடும்பங்களிலெல்லாம் நம்ம அதை கொடுக்கவே இல்லை. அவங்கள டொமஸ்டிக் ஹராஸ்மெண்ட் நம்ம பண்ணி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் வேதாகமும் மிக தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அன்றைக்கே வித்திட்டவர். இப்போ இந்த அம்மா போய் கேட்கும்போது அவர் ஒன்றுமே பதிலே சொல்கிறதில்ல. இந்த அம்மா கேவலமாக பார்ப்பார். இந்த அம்மா ஓயாம தினந்தோறும் போய் 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 அவங்கள தொந்தரவு செய்துனே இருக்கிறான். அப்போ அவர் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த அம்மா டெய்லி என்னை தொந்தரவு பண்ணுறதுனால எனக்கு தாங்க முடியல, பொறுக்க முடியல. அதனால இந்த அம்மா வராத படிக்க நான் என்ன செய்ய போறேன், அவங்களுக்கு நீதி செய்ய போறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அநீதி உள்ள ஒரு நீதிபதியே, ஒரு அம்மா தன்னை தினந்தோறும் தொந்தரவு செய்வதற்காக அவன் நீதி செய்வான் என்று சொன்னால், பரமபிதாவாகிய ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்காமல் இருப்பாரா? நிச்சயமாக அவர் கேட்பாரா. நம்ம தான் கேட்கறதில்ல, நம்ம அவர்கிட்ட கேட்கறதே இல்லை. கேட்காமையும் உதவி செய்கிறாரு.
ஆனால் பொதுவாக பெற்றோர்கள் தம் பிள்ளைகள் நம்மிடத்தில் கேட்க வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பார்கள் இல்லையா? அது போலதான் பரமபிதாவை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்க கேளுங்க, அவர் சொல்றார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவர்கள், ஏனென்றால் கேட்கிறவன் தேடுகிறவன் தட்டுகிறவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று. இதை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் உயரமான பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, காலை வேளையிலே யாக்கோபு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நம்ம கூட போராட வேண்டும், முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரே யுத்தம் அதுதான். முழங்காலில் நின்று ஜபித்தால் மட்டுமே நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால என்னுடைய சபையாருக்கு நான் அடிக்கடி அதான் சொல்வேன், ஜபம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் இது இல்லை அது இல்லை இது இல்லை, பரவாயில்ல, ஜபம் பண்ணுங்க, ஜபித்து கொண்டே இருங்கள், ஆண்டவர் வாய்க்கு செய்வார். நிச்சயமாக அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம், wrestling with God. Genesis 32 describes Jacob's encounter with God at Peniel, where he wrestles with a divine being. Main theme, the passage highlights Jacob's transformation as he grapples with God and emerges with a new identity and purpose. Jacob's fear and preparation. Jacob's past actions have consequences, and he fears Esau's wrath. Jacob prepares gifts and takes steps to appease Esau, demonstrating his resourcefulness. Wrestling with God. The encounter, Jacob wrestles with a divine being, symbolizing his inner struggle and desire for blessing. God's sovereignty. The divine being's question, "What is your name?" highlights God's sovereignty and Jacob's limitations. Transformation and identity. New name. Jacob's name is changed to Israel, symbolizing his new identity and relationship with God. Limping forward, Jacob's hip is injured, but he emerges with a new perspective and purpose. Conclusion, like Jacob, we can experience transformation, a new identity through our God, encounters with God. Key takeaways, God's sovereignty, recognizing God's sovereignty and power in our lives. Transformation, experiencing transformation, a new identity through our encounters with God. Trust and obedience, trusting in God's plan and promises even in uncertainty. சில வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது ஓசையா 12:4 நம்ம பார்க்குறோம், அங்கே மக்கள் எல்லாம் போராடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். ஆதியாகமம் 35:10 நம்ம பார்க்குறோம், அங்கேயும் அவருடைய பேர் யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலாக மாற்றப்படுகிறது. ஆதியாகமம் 27:36 ஏசா தன்னுடைய சகோதரன் யாக்கோபு மேலே கோபம் கொள்ளும்போது அங்கே மன்னிப்பு பெருகப்படுகிறது. இதே போல ரெஸ்லிங் வித் காட், கடவுளோடு போராடுவது, யோபு 1-2 அதிகாரம். டிரான்ஸ்ஃபர்மேஷன், மனம் மாறுதல், 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கடவுளுடைய ஆளுமை தன்மை சங்கீதம் 139 சங்கீதத்தில் பார்க்குறோம். காட் இஸ் ஆம்னி பிரசன்ஸ், ஆம்னி பொட்டன்ஸ், ஆம்னிஷன்ஸ் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம். ரோமர் 9 அதிகாரம் 6-13 யாக்கோபு ஏசாவுடைய வாழ்வை பற்றி அங்கே பவுல் நமக்கு தெளிவாய் விளக்கி சொல்லுகிறார். எபிரேயர் 11:21 விசுவாசத்தின் தகப்பன்மார்களிலே யாக்கோபும் இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் இந்த உலகத்திலே யாக்கோபை போல ஆண்டவரிடத்திலே போராட வேண்டும். யாக்கோபு அண்ணனை ஏமாற்றி இருந்தான், திருடனாக இருந்தான். அதனால் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லை, அவங்க சமாதானம். நல்லா கவனிங்க, இதில் இன்னொரு பகுதி யாக்கோபனுடைய முன்னாடி வாழ்க்கை, அதை நம்ம சுருக்கமாக நான் சொல்லிட்டேன். ஆனால் அது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை. ஒருவேளை கடவுள் அவனை ஆசீர்வாதத்திற்கு அங்கீகரித்தாரே தவிர மற்றபடி அந்த வழியெல்லாம் தவறான வழி, அண்ணனை ஏமாற்றி வருவதில். அதனால தான் அவன் பாருங்கள், இங்கே ராக்கேலாவை என்ன பண்ணுறான், விரும்புகிறான். ஆனால் லேயாலை கட்டி வைக்கிறான். 7 வருஷம் அவன் அடிமையாக வேலை செய்கிறான். அடுத்து 7 வருஷம் அடிமையாக வேலை செய்கிறான். 14 வருஷம் அவங்க அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறான். நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு வருகிறது. இப்போ நம்ம மற்றவர்களை ஏமாற்றினால் நீயும் ஏமாற்றப்படுவாய் என்பது எந்த சந்தேகமும், அதாவது லாஜிக், அதான் இயற்கை விதி இல்லையா? தேர் இஸ் எவ்ரி
ஆக்ஷன் ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்று நம்ம நியூட்டனுடைய 3வது விதியை சொல்கிறோம். அது போல் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். அதனால் நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் பாவங்களை அறிக்கையிட்டு புது வாழ்வை இந்த சீர்திருத்தல் நாட்களிலே பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் அனைவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், நாங்களும் கூட யாக்கோபை போல பாவங்களை அக்கிரமங்களை செய்திருக்கிறோம். எங்களை மன்னித்து ஒரு விசை புது வாழ்வை தார். இந்த நாளின் ஆண்டவரே, பணிகள் பயணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதியும். யாக்கோபை போல உம்மிடத்திலே போராடி புது பெயரை பெற்றுக்கொள்ளவும் புது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் வாழ்வை மாற்றப்படவும் கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலே கர்த்தாவின் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்காக, கிறிஸ்தவ மக்களுக்காக, கிறிஸ்துவ அறியாத மக்களுக்காக, இந்திய கிறிஸ்தவர்களுக்காக, வெளிநாட்டு கிறிஸ்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள், துன்பங்கள், துயரத்தில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் என் தேவன் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமாஸ் இஸ்ரேல் போர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர். அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்து இந்த உலகமே அமைதி சூழ்நிலையை ஏற்படுத்த கர்த்தர் கிருபை. அதற்காக உழைக்கின்ற உலக தலைவர்கள் யாவரையும் நன்றியோடு நினைக்கின்றோம். என்னுடைய பாரத பிரதமருக்காக, எங்களுடைய ஆண்டவரே இதோ அமெரிக்க தேசத்தினுடைய பிரசிடென்ட் ஆண்டவரே மேதகு ட்ரம்ப் அவர்களுக்காக, இன்னுமாக பல்வேறு தலைவர்கள் ஆண்டவரே இதோ புதின் அவர்களுக்காக, ஜெலன்ஸ்கி அவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஒற்றுமையாக உட்கார்ந்து பேசி மனுக்குலத்தை நாம் காக்க வேண்டும், மனுக்குலத்தை அழிக்கக்கூடாது. கடவுள் கொடுத்திருக்க ரிசோர்ஸ் எல்லாம் ஆண்டவரே மனுக்குலத்தை வாழ்வுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒருவருக்கு உட்கார்ந்து பேசி விட்டு கொடுத்து அமைதி சின்னமாய் வாழ கர்த்தர் கிருபை தாரும். இப்படி இந்திய தேச ஜபி தாய் திருநாட்டை ஆசீர்வதியும். எங்களுடைய தேச தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்காக, தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர்களுக்காக ஜபிக்கிறோம். அமைதி சமாதானத்தை என் தேவன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறார் ராஜா. தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு என்பர் சாரி மேஞ்சக்காவை என்பான பிள்ளைகள் மாதால் மறையில ஆசீர்வதியும். ஆண்டவரே, அன்புக்குரிய சாகுஸ்தார்கள் டீச்சருக்காக ஜபிக்கிறோம். இசைவழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து அடியேன் பணியாற்றுகிற பாவனப்பள்ளியும் இன்னொரு வடகரை மேல் சாண திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவர் நேற்று தினத்தில் அநேக மக்கள் ஆண்டவர் தொலைபேசியில் ஆண்டவர் தொடர்பு கொண்டு அடியனை வாழ்த்தினார்கள். நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இந்த ஊழியம் கனமான ஊழியம், நீர் கொடுத்த ஊழியம், அதை நான் அடியேன் உணர்ந்து செய்ய கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து நேரத்தில் பலவீனமாக இருக்கிற மக்கள், சுகனமாக இருக்கிற மக்கள், கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிற மக்கள், வியாதியில் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாப்பனப்பள்ளி போதக வட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரை பிறந்த நாளை திரும்ப நாளைக்கான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக நேற்று தினத்தில் இவருடைய கண்கடியா ஆண்டவரே அருமையான லுத்தரன் திருச்சபையினுடைய பைபிளமா திருமதி பர்வீன் ஜோயல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்தியிருக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதியும். அன்பு கணவர் ஜோயல் அண்ணனையும் 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை ராஜா. கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதி ராஜா. தேவையில்லா சந்தியம் இன்று போல் என்று மகிழ்ச்சி சமாதானத்தோடு அவர்கள் வாழட்டும். அதே போல அவருடைய அன்புக்குரிய சேது, அவருடைய அன்பு மனைவி, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய சகோதரி அன்பு பிள்ளை அபிநயாவுக்காக ஜபிக்கிறோம். டெங்கு ஜுரத்தினாலே பாதிக்கப்பட்டு ஆடவர் சென்னையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாள். கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாய் இந்த பலவீனம், துன்பம், கஷ்டத்தில் இருந்த மகள் வெளியே வரவும், அவருடைய ஆசீர்வாதங்களை மகள் பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் கண்ணோக்கி பாரும். எடுத்துக்கொள்கிற மருந்து மாத்திரைகள் வழியாக அப்படி கிருபை தங்கியிருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சிகிச்சை பெறுகிறார்களோ படுக்கலுக்கால கண்ணோக்கி பாரும். சுகத்தை தாரும். ஆண்டவர் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் நாள் பிறந்த நாளை திரும்ப நாளை காண்கிற மற்ற எல்லா மக்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். உலக திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகளுக்காக ஜபிக்கிறோம். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஆயர்கள், சபைகள், ஆடவர் ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். தொடர்ந்து கிருபை இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருந்து எங்கள் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். விசேஷமாக மின்னூர் பரிசுத்த யோவான் லுத்தரன் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். இன்றைக்கு 8ஆம் ஆண்டு விழாவை அவர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். அந்த நிகழ்வும் ஆசீர்வாதமாக நடைபெற கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து கிருபை எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.